சொல்லுங்க குழந்தைகளா, எப்படி இருக்கீங்க? சாமி, நீங்க கொடுத்த யோசனை கொஞ்சம் கூட வேலை செய்யல. என்னால முட்டை வைக்க முடியல. என்ன சொன்ன? முட்டை வைக்கலையா? ஏதோ கண்டிப்பா பிரச்சனை இருக்கு. இல்ல, நாங்க எந்த தப்பு பண்ணல. நீங்க எப்படி சொன்னீங்களோ நாங்க அப்படியே தானே பண்ணோம். அப்படின்னா முட்டை வைக்காம ஒரு பேய் உங்களை தடுத்துக்கிட்டே இருக்கு. பேயா? ஒரு ஆத்தங்கரையோரமா 2 வாத்து ஜோடிங்க வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆண் வாத்தோட பேரு குரூம், பெண் வாத்தோட பேரு பிரைட். பாய், நாம ஒன்றா இருந்து எத்தனை நாள் ஆச்சு? நீ இன்னும் முட்டையே வைக்கலைக்கா? அந்த நேரத்துல ஒரு ஓநாய் அந்த பக்கமா போய்கிட்டு இருந்துச்சு. அட, என்ன இது? யாரு பேசிக்கிட்டே இருக்காங்க? எனக்கெல்லாம் முட்டை தெரியலையே. எனக்கு தோணுது நம்ம குகையில இருக்கிற சாமியார போய் பார்க்கணும். அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். குகையோட சாமியாரா? அவங்கள எல்லாருமே நம்பிக்கிட்டே இருக்கீங்களா? சரி, குகையோட சாமியாரே சரி. எப்படி முட்டை வந்தாலும் அது எனக்கு தானே சொந்தம். குரூம் பிரைட் 2 பேருமே சேர்ந்து குகையில வாழ்ந்துகிட்டு இருந்த சாமியார பார்க்க போனாங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? சாமி, எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி பல நாட்கள் ஆச்சு. ஆனா இதுவரைக்கும் என்னால முட்டை வைக்க முடியல. அப்படியா? அதான் பிரச்சனையா? அத கேட்ட குரங்கு சாமியார் கொஞ்ச நேரம் கண்ணு மூடிட்டு அப்புறமா சொன்னாரு, நான் உங்க 2 பேருக்குமே ஒரு வழி சொல்றேன். அத பண்ணா உங்க பிரச்சனை எல்லாருமே தீந்துடும். அத கேட்ட 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் ஓநாய் அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒளிஞ்சிருந்துச்சு. 2 பேர் எங்க போனாங்க? இன்னும் வரவே இல்லையே. அப்ப அவங்க 2 பேரும் கொஞ்சம் தூரத்துல வர்றத பாத்துச்சு. வா, நாளைக்கு வெடிச்சதும் நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே அவங்க வீட்டுக்குள்ள போனாங்க. நாளைக்கா? அடேங்கப்பா, அந்த குகையோட சாமியாரு ரொம்ப பெரிய சாமியாரு போலயே. ஓநாய் முட்டைய பத்தியே கனவு கண்டுகிட்டு படுத்து தூங்கிடுச்சு. காலையில விடிஞ்ச உடனே அந்த ஓநாய் எழுந்திருச்சு சந்தோஷமா சொல்லுச்சு, சரி, இப்ப ஏதாச்சும் நடந்திருக்கா இல்லைன்னு பாக்குறேன். அப்படின்னு அது வாத்துங்களோட வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒளிஞ்சிருந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் வெளியே வந்தாங்க. வா, போய் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வரலாம். இன்னைக்கு நாம கொஞ்சம் சீக்கிரமா வரணும். ஏன்னா முட்டைகளை பாதுகாக்கணும் இல்லையா? அப்படி சொல்லி அவங்க 2 பேருமே ஆத்துல குதிச்சுட்டாங்க. அப்போ ஓநாய் ரொம்பவும் சந்தோஷமா அவங்க வீட்டுக்குள்ளார போச்சு. அடங்க 2 முட்டை, நல்லதா போச்சு. குகைக்கு சாமியாரு ரொம்ப பெரிய சாமியாரு போலயே. அப்படின்னு சொல்லி அது உடனே ஒரு முட்டையை எடுத்து அதோட வாயில போட்டுக்குச்சு. எவ்வளவு வெயிட்டா இருக்கு இது! ஐயோ, என் பல்ல உடைஞ்சு போச்சு. ஐயோ! அப்படின்னு சொல்லி அந்த முட்டைய கீழே போட்டுட்டு இன்னொரு முட்டைய சாப்பிட பார்த்துச்சு. அதான் ஆச்சரியப்பட்டுச்சு. அட, இது கல்ல செஞ்ச முட்டை. அந்த வாத்து கல்லு முட்டைய போட்டிருக்கா. பாவம் ஓநாய்க்கு பல்ல எல்லாமே ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுது. உடனே அது அவங்க வீட்ல இருந்து அதோட வீட்டுக்கு ஓடுச்சு. நான் வேப்பலைய சாப்பிடணும் இப்போ. அப்படின்னு சொல்லி அது அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா திரும்ப வந்துச்சு. இன்னும் வலி கம்மி ஆகல, ஆனா கொஞ்சம் பரவாயில்ல. அப்ப அந்த வாத்து ஜோடிங்க அந்த பக்கமா வர்றத அது கவனிச்சுது. 2 பேர் வந்துட்டாங்க. இப்ப பாக்குற இந்த கல்லு முட்டைய அவங்க எப்படி வச்சாங்கன்னு. அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஓநாய் வீட்டுக்கு வெளியில நின்னுக்கிட்டு அமைதியா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. சாமியார் சொன்னாரு, உன்னுடைய கூட்டுல 2 முட்டை மாதிரி இருக்கிற கல்லை கொண்டு போய் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லுல தூன்னு துப்பிட்டு அதை கொண்டு போய் ஆத்துல தூக்கி போடணும்னு. அப்படி பண்ண அடுத்த நாள் என்னால முட்டை வைக்க முடியும்னு சொன்னாரு. அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் முட்டையை தூன்னு துப்பி அதுக்கப்புறமா ஆளுக்கு ஒரு முட்டையை ஆத்துல கொண்டு போய் போட்டாங்க. ஐயோ, அதுவா விஷயம்? இது தெரியாம நான் முட்டாள் மாதிரி பார்த்து கல்லு முட்டை எப்படி வச்சுச்சுன்னு யோசிச்சுனே இருந்தேன். சரி சரி, வா பிராட், நாம இப்போ நிம்மதியா தூங்கலாம். 2 பேரும் மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இவங்களுக்கு முட்டை வரும்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை முட்டை வச்சாங்கன்னா அதுல எனக்கு தானே லாபம். எனக்கெல்லாம் பிரச்சனையே இருக்காது. அப்படி சொல்லி ஓநாய் அதோட குகையில போய் படுத்து தூங்குச்சு. காலையில பிரைட் குரூம் 2 பேரும் அவங்க வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. என்ன இது, இன்னைக்கு கூட நான் எந்த முட்டையும் வைக்கலையே. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம சாமியார்கிட்ட மறுபடியும் பேசாகணும். இந்த முட்டாளுங்க மறுபடியும் முட்டாள் ஆகிறதுக்கு போறாங்க.
அவங்க 2 பேரும் மறுபடியும் குரங்கு சாமியார பார்க்க போனாங்க. சொல்லுங்க குழந்தைங்களா, எப்படி இருக்கீங்க? சாமி, நீங்க கொடுத்த யோசனை கொஞ்சம் கூட வேலை செய்யல. என்னால முட்டை வைக்க முடியல. என்ன சொன்ன? முட்டை வைக்கலையா? ஏதோ கண்டிப்பா பிரச்சனை இருக்கு. இல்ல, நாங்க எந்த தப்பு பண்ணல. நீங்க எப்படி சொன்னீங்களோ நாங்க அப்படியே தானே பண்ணோம். அப்படின்னா முட்டை வைக்காம ஒரு பேய் உங்களை தடுத்துக்கிட்டே இருக்கு. பேயா? ஐயோ, அந்த சாமியார் இப்ப என்ன பேசி அனுப்புவாரு? ஏதாச்சும் பண்ணி முட்டை வைக்கிற மாதிரி பண்ணுப்பா. நான் அதை நல்லபடியா சாப்பிடுறேன். கொஞ்ச நேரத்துல க்ரூம் பிரைட் 2 பேருமே மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வாங்க, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை தீந்துரும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லி 2 பேரும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. எப்படா முட்டை சாப்பிடுற அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும் பாருப்பா. அடுத்த நாள் காலையில 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. அப்பாடா, இன்னைக்கு நம்மளுடைய ஆசை நிறைவேறிச்சு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. வா வா, சீக்கிரமா அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம். அட எங்கப்பா, இன்னைக்கு கண்டிப்பா முட்டை வச்சிருவாங்க போலியே. அவங்க 2 பேரும் மறுபடியும் ஆத்துல இறங்குனாங்க. ஓநாய் மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ள போச்சு. அடேங்கப்பா, இன்னைக்கு உண்மையான முட்டை வச்சிருக்காங்க போல. அப்படி சொல்லி அந்த ஓநாய் அந்த முட்டைகள் கிட்ட போச்சு. அப்ப திடீர்னு அதுக்கு சூடாகிற மாதிரி தோணுச்சு. ஐயோ, என்ன சூடா இருக்கு? என்ன இது? க்ரூம் பிரைட் 2 பேரும் வெளியே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சாமியார் சொன்னாரு, முட்டை உருவத்துல இருக்கிற கல்லை வீட்டுக்குள்ள வச்சுட்டு 4 பக்கமும் நெருப்பு கொளுத்தி விடுங்கன்னு. அப்ப அதுக்கு பயந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பேய் ஓடி போயிடும் அப்படின்னு சொன்னாருல்ல. அத ஓநாய் கேட்டுச்சு. என்ன, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொன்றுவாங்க போல. கொஞ்ச நேரம் அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கத்திக்கிட்டே வெளியில ஓடி வந்துருச்சு. ஐயோ, அட, இது யார் ஓடுறது? சாமியார் சொன்னது உண்மைதான் போல தெரியுது. நம்ம வீட்டுக்குள்ள இருந்த அந்த பேய் வெளியில ஓடி போயிடுச்சு அப்படின்னு அவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் ஓநாய் வேகமா ஆத்துக்கிட்ட போய் ஆத்து தண்ணியில குதிச்சிருச்சு. ஆஹா, நல்லா இருக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இவங்க 2 பேரும் என்ன கொல்ல பார்த்தாங்களே. ஆமா. இன்னொரு பக்கம் க்ரூம் பிரைட் 2 பேரும் குரங்கு சாமியார பார்க்க போனாங்க. சாமியாருக்கு ரொம்ப நன்றி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா சாமி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க தான் சொன்னீங்கல்ல, எங்க வீட்டுல ஏதோ ஒரு பேய் இருக்கு, அதாலதான் என்னால முட்டை வைக்க முடியல அப்படின்னு. சொன்னல. நீங்க சொன்னதை நாங்க அப்படியே செஞ்சதும் அந்த பேய் எங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு. என்ன, பேய் ஓடிடுச்சா? ஓடுனதை நீங்க பாத்தீங்களா? ஆமா சாமி, நல்லா கத்திக்கிட்ட ஓடுச்சு. நல்லதா போச்சு. இப்போ உங்களுக்கு முட்டை வைக்கிற சக்தி கிடைக்கும். ரொம்ப நன்றி சாமி. 2 பேரும் சாமியார் கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. ஐயோ, நானே சும்மா போய் சொன்னேன். இவங்க எந்த பேய பார்த்தாங்க? க்ரூம் பிரைட் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அடுத்த நாள் காலையில அது முட்டைய வச்சுது. அட, நம்ம முட்டைங்க. கடைசில நம்ம 2 பேரும் அப்பா அம்மாவா ஆயிட்டோங்க. தூரத்துல ஓநாய் உக்காந்துக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, மறுபடியுமா? இந்த வாட்டியும் முட்டை இருக்கிற இடத்துல கல் இருக்கும். இன்னைக்கு எனக்கு ஏதாச்சும் கண்டிப்பா நடக்கும். இல்ல, இன்னைக்கு நான் மாட்ட மாட்டேன். இந்த தடவை அவங்க உண்மையான முட்டையை வச்சப்போ ஓநாய் அதை சாப்பிடாமையே போயிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த வாத்து ஜோடி அவங்க 2 குழந்தைங்களோட வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. ஐயோ, என்ன இது அப்படின்னு சொல்லி ஓநாய் வாயை பொழுது அதை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. குகை சாமியாருக்கு நன்றி சொல்லணும். அப்படி 2 பேருமே அந்த குகை சாமியாருக்கு நன்றி தெரிவிச்சாங்க. அது போலி சாமியாரா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு அவங்க 2 குழந்தைங்களும் நல்லபடியா இருக்கிறதுக்கு காரணம் நிச்சயமா அந்த குகை சாமியார் மட்டும்தான்.